வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான பூவாக மட்டன் ரைஸ் சும்மா உதிரி உதிரியாக அப்படி எப்படி செய்யலாம் மட்டன் பிரியாணி அப்படின்னு பார்க்கலாம். நான் மட்டன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். ரைஸ் 3/4 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இது பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக். மெட்ராஸ் கிச்சன் ஜேர்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் மட்டன் 1/2 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பீஸாகவே போட்டு. இப்போது இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டி தயிர், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்து நல்லா ஒரு 1/2 மணி நேரம் போல் ஊற வச்சுருக்கலாம். அதுக்கப்புறமா குக்கரில் எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டு நாம் ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டனை இதில் சேர்த்துடலாம். மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த மட்டனை இதில் சேர்த்து நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். நான் ரைஸ் இந்த கப்பில் தான் எடுத்திருக்கேன். இது 3/4 கிலோ அரிசி பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி ரைஸ் 20 நிமிஷம் ஊறினா போதும். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ மட்டன் நல்லா வதங்கி இருக்குது. இதில் நம்ம மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு தான் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது விசில் போட்டு மட்டன் 8லேருந்து 10 விசில் விடணுங்க. அப்போ தான் நல்லா வேகும். இப்போ நான் 10 விசில் விட்டுருக்கேன். சூப்பராக வெந்திருக்கு. மட்டன் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். தண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வெந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டு கொஞ்ச நேரம் தான் வைக்க போகிறோம். அதனால் மட்டன் இதுலேயே நல்லா வேக வச்சிடலாம். இப்போது இந்த மட்டனை எடுத்து வச்சுட்டு தண்ணியை தனியாக எடுத்துடலாம். இது அரிசி அளவு எடுத்தோம் இல்லையா, அதில் 1 கப் அளவுக்கு எனக்கு தண்ணி கிடச்சிருக்கு. மட்டன் வேக வச்ச தண்ணி. இதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். மட்டன் தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம இப்போது பாத்திரத்தில் தான் மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போது நான் 3 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம். நான் அந்த மீடியம் சைஸ் வெங்காயம் இருக்கும் இல்லையா, அந்த வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். சம்பா வெங்காயம் சொல்லுவாங்க. அது ஒரு 8 வெங்காயம் போல் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், அந்த பிரிஞ்சி இலை இருக்கு இல்லையா, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும். அதுக்கப்புறமா இந்த ஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அது வீடியோ கிளிப்பிங் விழலை. இப்போது இது சேர்த்து வதக்கியாச்சு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறமா 2 மிளகாய் சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு பிடி அளவுக்கு புதினா சேர்த்துட்டு தனி மிளகாய் தூள் நல்லா ஃபுல்லாக 2.25 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் கரம் மசாலா 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம தயிர் சேர்த்து அப்படியே வதக்கிடலாம். தயிர் 3 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு அது கூடவே தக்காளி 2 தக்காளி ரொம்ப போட வேண்டாம். ஏன்னா மட்டனில் தக்காளி நிறைய போட்டோம்னா புளிப்பு சுவை கொடுத்துரும். இப்போ 2 தக்காளி அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம வேக வச்சுருக்க இந்த மட்டனை இதில் சேர்த்துடலாம். மட்டன் ஏற்கனவே கொஞ்சம் லைட்டாக புளிப்பு சுவையாக தான் இருக்கும். தக்காளி நிறைய போட்டால் பிரியாணி டேஸ்ட்டு மாறி புளிப்பு டேஸ்ட் வந்துடும். அதனால் தக்காளி எப்போவுமே கம்மியாக சேருங்க மட்டன் பிரியாணிக்கு. இப்போ மட்டனை போட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இதில் மட்டன் வேக வச்ச தண்ணி 1 கப் அளவுக்கு ஊற்றியாச்சு. 1/2 கப் அளவுக்கு வெறும் தண்ணி ஊற்றுறேன். இதில் மொத்தம் 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். கல் உப்பு நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவு தண்ணி. இப்போ உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுடலாம். தண்ணி கொதி வரும்போது நம்ம அரிசியை போட்டுடலாம். இதை இப்போது கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதி வரட்டும். தண்ணி நல்லா கொதிக்கும் போது நம்ம ரைஸ் போட்டுடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இந்த டைமில் தான் அரிசி போடணும். அரிசி போட்டுட்டு நம்ம ரொம்ப நேரம் கரண்டி போட்டு கலரக்கூடாது, உடஞ்சிரும். சாதம் நம்மளுக்கு உடஞ்சிரும். இப்போது ரைஸ் போட்டதுக்கப்புறமா இதை லைட்டாக கிளறி விட்டுடலாம். கிளறிட்டு அதுக்கப்புறமா அதை அப்படியே விட்டுடலாம். இது கொதித்து நல்லா அந்த சரி சமமாக வரணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சரி சமமாக வரணும். இப்போது இந்த டைமில்
நம்ம வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் மட்டும் விட்டால் போதும். கரெக்டாக 5 நிமிஷம். இந்த மாதிரி நல்லா வந்து ரைஸ் வந்து தண்ணி நல்லா சுண்டி ரைஸ் மேலே வந்துடும். இப்போது இந்த டைமில் தோசைக்கல் அடுப்பு மேலே தோசைக்கல் வச்சுட்டு அது மேலே வந்து நம்ம இந்த குண்டானை வச்சு மூடிடலாம். இது மேலே தண்ணிலாம் எதுவுமே தேவையில்லை. அப்படியே வச்சு ஒரு 5 மினிட்ஸ் திருப்பியும் சிம்மிலே வைங்க. ஃபஸ்ட்டு 5 நிமிஷம், இப்போ 5 நிமிஷம் போதும். இப்போது வந்துட்டு நல்லா சரிசமமாக வெந்திருக்கு. இப்போது வந்து அடுப்பை நிறுத்திட்டு அப்படியே வந்து நம்ம மூடி வச்சிடலாம். அந்த ரைஸ்லாம் வந்து நல்லா மேலே எழும்பி வரும். அப்படியே இருக்கட்டும். சூடல்லே வந்து ஒரு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து மேலே எழும்பி வரும். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பண்ணிவிட்டு தான் இதை மூடி வைக்கணும். இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து சாதம் வந்து மலர்ந்து வந்தாலே நம்ம பிரியாணி வந்து சூப்பராக வந்திருக்குன்னு அர்த்தம். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இப்போ வந்து பிரியாணி வந்து மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நம்ம எடுத்து பரிமாற வேண்டியது தான். சுட சுட நல்லா சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். அதை எடுக்கும் போதே நல்லா பொல பொலன்னு வரும். நல்லா வந்திருக்கு மட்டன் பிரியாணி. அவ்வளோதாங்க. மட்டன் வேக வைக்கிறதா டக் டக் டக்குன்னு செஞ்சிடலாம் குண்டானில். நம்ம வந்து பாத்திரத்தில் செய்யும்போது ரொம்ப கஷ்டமோ அப்படின்லாம் நினைக்க வேணாம். ஈஸியாக நல்லா பொல பொலன்னு சூப்பராக செஞ்சிடலாம். செய்ய தெரியாதவங்க கூட சூப்பராக செஞ்சிடலாம். இப்போ வந்துட்டு பிரியாணி ரெடி. சூடாக பரிமாறிடலாம். பாருங்கள் நல்லா பொல பொலன்னு வெந்திருக்கு சாதம். மட்டனும் வந்துட்டு அருமையாக வெந்திருக்கு. இது வந்து குக்கரில் செஞ்சுட்டு பாத்திரத்தில் செய்யும்போது சரியாக வரலை அப்படின்ட்டு நினைக்கிறவங்க கூட இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கரெக்டாக வரும். நான் சொல்கிற அளவோட அந்த அரிசி ஊற வைக்கிற டைமிங்கு, அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு வந்து வைக்கிற டைமிங்கு எல்லாமே கரெக்டாக இந்த டைமில் வச்சு பண்ணுங்கள். 5 நிமிஷம் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி வச்சு பண்ணுங்கள். சூப்பராக வந்துடும் பிரியாணி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மெட்ராஸ் கிச்சன் ஜர்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.